सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்படி வெல்கம் டு நாளை துனியா. வருகிற பிப்ரவரி 2024 பிப்ரவரி 18 நடக்க இருக்கிற தேர்வு இது. மதியம் நடக்கக்கூடிய தேர்வு மத்திய மார்க் செகண்ட் பேப்பரு. இதுக்கு மார்க்ஸ் 100 மார்க்ஸு. இதுக்கு டைமிங் மதியம் 2 to 4:30 வரைக்கும் இந்த தேர்வு நடக்கும். ஏற்கனவே நாங்கள் கீழே கொஸ்டின்ஸ் ஆன்சர் போட்டிருக்கோம். பட் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற கொஸ்டின் ஆன்சர் எஸ்ஏ கிராமர் பாட்டு எல்லாமே நாங்கள் இல்லை கிராமர் பாட்டில் எல்லாமே நாங்கள் போட்டிருக்கோம். அங்கே ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் சர்ச் பண்ணாலும் வரும். அதே போல் நெக்ஸ்ட்டு இதுக்கு முன்னாடி கீழே இருக்க ஆன்சரும் போட்டிருக்கோம். இதில் இருக்கிறது எல்லாமே அதில் இருக்கும். அதை பாருங்கள். இப்போ நம்ம ஃபுல்லாக இந்த கொஸ்டின் பேப்பர் வச்சு நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்குறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை படிச்சுட்டா உங்களுக்கு 85 மார்க்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஃபுல்லாக உங்களுக்கு ரிவிஷன் ஹெட்லைன்ஸ் மட்டும் ரிவிஷன் சொல்லிட்டு வரேன். நீங்கள் லிசன் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ரோமன் கிண்கி தோ பிரசன்னுக்கு உத்தர் இலக்கியே அப்படின்றாங்க. இந்த ஃபஸ்ட் ரோமன் 2 வினாக்களுக்கு மட்டும் நீங்கள் பதில் எழுதுங்க அப்படின்றாங்க. இங்கே ஃபஸ்ட்டு டோட்டலாக 4 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஏதாவது எனி 2 எழுதுங்க. ஒன்றுக்கு 2.5 மார்க்ஸு. இங்கே ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்ராஹிம்னி கரீபு பூடேக்கே கியூ போஜன் நகி தியா அப்படின்ற மாதிரி அவர் இந்த இப்ராஹிம் அவர் போஜன் அப்படின்னா உணவு சாப்பாடு ஏன் இந்த மாதிரி அவங்க வரவங்களுக்குலாம் ஒரு சாப்பாடு ஏன் போடுறாரு அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. அதை அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா தரவாக படிச்சுக்குங்க. மொத்தம் டோட்டலாக அது 2 மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணால் போதும். செகண்ட் ரோமன் கிசி ஏக்கு கஹானிக்கா சாராம்ச லிக்கியே. கஹானி அப்படின்னா இதில் கதை பகுதி. இந்த கதையில் மொத்தம் 3 கொடுத்துருக்காங்க. நீங்கள் 1 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். இதில் செகண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸு. இது கண்டிப்பாக வரது வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு கண்டிப்பாக வரும். இந்த 2ல் நல்லா தரவாக படிச்சிங்க. அது 1 மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணால் போதும். 10 மார்க்கு. தேர்ட் ரமன் கிண்கி தோ பிரசன்னுக்கு உத்தர் நிக்கிய. இது 2 வினாக்களுக்கு பதில் எழுதுக அப்படின்றாங்க. இதில் டோட்டலாக 4 கொஷின் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எந்த கொஷின் ஆன்சர் தெரியுமோ அதை நீங்கள் 2 எழுதுனா போதும். ஒன்றுக்கு 2.5 மார்க்ஸு. ஃபோர்த் ரோமன் கிஷி ஏக்கு பாட்காஸ்ட் சாராம்ச லிக்கியே. இது நம்ம தேர்ட் ரோமனில் பார்த்ததே தான். இங்கே ஃபோர்த் ரோமனில் தேர்ட் ரோமனில் கொஸ்டின் ஆன்சர் பார்த்துருக்கோம். இது எஸ்ஏ மாதிரி பார்த்துருக்கோம். அந்த இடத்துல மொத்தம் 4 எஸ்ஏ கொடுப்பாங்க. இதில் ஏதாவது எந்த எஸ்ஏ நல்லா தரவாக தெரியுமோ அந்த எஸ்ஏ நம்பர் போட்டு அந்த டாபிக் எழுதி நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். எனி 1 மட்டும் எழுதினா போதும். இதில் ஃபஸ்ட்டும் தேர்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ஸு. நல்லா படிச்சுங்க. விஸ்வாமித்திரக்கா அப்படின்னா அவருடைய யாகம் விஸ்வாமித்திரர் எப்படி யாகம் வளர்த்தினார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேர்டு ராம்கா வன்வாஸ் ராமர் காட்டுக்கு எப்படி போனார் அப்படின்ற மாதிரி இதில் இது 2மே கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா தரவாக படிச்சுக்குங்க. இதில் எனி 1 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். 10 மார்க்கு. ஃபிஃப்த் ரோமில் கிண்கி சார்கா லிங்க்கு பற்றியில் லிங்க் அப்படின்னா ஜெண்டரு. இங்கே பிதான்னு கொடுத்துருக்காங்க. பிதானை யார்? அப்பா. இது பிதா அப்பாங்கும்போது ஆண் பால். இப்போ ஆண் பாலுக்கு ஆப்போசிட்டு பெண் பால் பிதானா மாதா. மாதானா அம்மா அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம ரைட் பண்ணோம். இப்போ செகண்ட் பயில் இருக்குது. பயில்னா காளமாடு. பெண் மாடுக்கு பெண் மாடு அப்படின்னு பசுக்கு நம்ம சொல்லுவோம். அதுக்கு காய் அப்படின்ற மாதிரி நம்ம இது பண்ணுறோம். இப்போ கவி அப்படிங்கும்போது இந்த இடத்துல கவிஞரை சொல்கிறோம். கவித்திரியா அப்படிங்கும்போது பெண் பார்ப்புலவர் பெண் கவிஞரை சொல்லுவோம். அந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணுறோம். இதில் எனி நீங்கள் சார் மொத்தம் 10 கொடுத்துருக்காங்க. நீங்கள் 4 மட்டும் அட்டன் பண்ணுங்கள். இது எல்லாமே ரொம்ப ஈஸி தான் அந்த இடத்துல. இப்போ நௌக்கனாரி சர்வெண்ட்டு வேலைக்காரன்னு சொல்லுவோம். அப்போ வேலைக்காரி. அப்போ நௌக்கரியாங் அப்படின்ற மாதிரி நம்ம எழுதுகிறோம். அதுதான் எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு இங்கே 6th ரோமனில் கிண்கி சார்கா வச்சன் பத்திலியே. அப்போ சிங்கிள் புளுரல் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல அத்தியாபக் கொடுத்துருக்காங்க. பக்ரா கொடுத்துருக்காங்க. மகினா கொடுத்துருக்காங்க. மகினானா மாதங்கள் மாதம் சொல்கிறோம். மாதங்கள் அப்படிங்கும்போது நம்ம ஜனவரி பிப்ரவரி சித்திரை அசிதமாக சொல்கிறோம்னா அது மாதிரி மகினாயே அப்படின்ற மாதிரி ஆன்சர் பண்ணுறேன். கித்தாப் அப்படின்னா புத்தகங்கள். கித்தாப் ஏ அப்படிங்கும்போது இந்த மேலே ஒரு கொம்பு போட்டு சைடில் புள்ளி வைக்கிறோம். அதுதான் கித்தாப் ஏன்னா புத்தகங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தூக்கானா கடை. அப்போ தூக்கானி அப்போ கடைகள் அப்படின்ற மாதிரி நம்ம ரைட் பண்ணுறோம். இதில் எனி 4 மட்டும் எழுதினா போதும். எல்லாமே இது ஈஸி தான். ஒன்றுக்கு ஒவ்வொரு மார்க்கு.
கின்ஹி சார் அங்கரோங்க்கு அக்ஷரம் மீ லிக்கியே அப்படிங்கும்போது இங்கே வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. மத்தியமாவில் பார்த்தீங்கன்னா ஏக்குலேருந்து சவ் வரைக்கும் நம்பர் வரும். ஏக்கில் 1லேருந்து சவுன்னு வந்து 100. 100க்குள்ள எந்த நம்பர் வேணாலும் கேட்பாங்க. இந்த எண்ணிக்கையில் நம்பர்ஸில் வந்து இதுதான் வருன்றது சொல்ல முடியாது. இருந்தாலும் இதெல்லாம் வச்சு நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள். இதில் வந்து எணி வந்து 5 கொடுப்பாங்க. நீங்கள் 4 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். இங்கே 11 இருக்குது. இப்போ 11 அப்படிங்கும்போது என்ன வரீங்க, கேரகு அப்படிங்கும்போது ஹிந்தியில் தான் நீங்கள் ரைட் பண்ணணும். இந்த இடத்துல அதான் 25 இருக்குது. இங்கே 25 நீங்கள் ரைட் பண்ணணும். இங்கே வந்து 60 இருக்குது ஷார்ட்டு. அப்போ 19 இருக்குது உன்னீஸு அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணோம், நான் 51க்கு 51 அப்படின்ற மாதிரி ஹிந்தியில் வந்து நீங்கள் எழுதுங்க. ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ஏற்கனவே ப்ளேலிஸ்ட்டில் வந்து நம்பர்ஸ் வந்து எப்படி நம்ம ஷார்ட்கட்டாக படிக்கிறதுன்னு நான் போட்டிருக்கேன். ஃபுல்லாக 100 வரைக்குமே. நீங்கள் வேணால் அங்கே பாருங்கள். 8th ரோமன் வந்து வாக்கிய பத்திலியே அப்படிங்கும்போது இந்த வாக்கியத்தை வந்து கரெக்ட் பண்ணுங்கன்றாங்க இந்த இடத்துல. இதுக்கு வந்து ஒன்றுக்கு வந்து 2 மார்க்ஸு. இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். அடுத்து வந்து வாக்கிய ஜோடியே அப்படிங்கும்போது இங்கே வந்து 2 வாக்கியமாக இருக்குது. இது ஒரே வாக்கியமாக என்ன பண்ண நம்ம இணைக்க சொல்லியிருக்காங்க. ஒரே வாக்கியத்தை இணைச்சி எழுதுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒன்றுக்கு வந்து 2 மார்க்ஸு. இது ஒன்றுமே இல்லை. இந்த கோடெல்லாம் எடுத்துகிட்டு ஒரே வாக்கியமாக எடுத்து எழுதிட்டு இங்கே ஏ வந்திருக்கு, இங்கேயும் ஏ வந்திருக்கு. ஒரு இடத்துல மட்டும்தான் ஏ வரணும். ஏன்னா இவைகள் வந்து ப்ளூரல்ஸில் சொல்கிற அந்த இடத்துல இதை எடுத்துகிட்டு ஒரே வாக்கியமாக நம்ம எழுதுறது தான். இது எழுதினாலும் உங்களுக்கு 2 மார்க்கு. ஏற்கனவே பிளேன் இது வந்து ஃபுல்லாக வந்து கிராமர் பார்ட்டில் ஃபுல்லாக போட்டிருக்கேன். இந்த சாப்டர் ஃபுல்லாக நடத்தியிருக்கேன். டோட்டலாக 15 தான் இருக்குது. இது 15 நடத்தியிருக்கேன். நல்லா தரவாக பார்த்துங்க. ஈஸியாக இருக்குது. 4 மார்க் ஈஸியாக எடுக்கலாம். 10th ரோமனில் கின்ஹி பாஞ்ச் வாக்கியங்கா சூத்த ரூப் லிக்கியே அப்படின்றாங்க. இங்கே வந்து தவறான வந்து சரியான சொல்லும் கொடுப்பாங்க. அது வந்து சரியில்லாத சொல்லும் கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ண நம்ம அதை அந்த கரெக்டாக எழுதணும். இங்கே எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா யக் ஏ கிதாப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து யக் ஏக் இது யக்குனா இது, ஏக்குனா 1, கித்தாப்னா புத்தகம், இது ஒரு புத்தகம் அப்படிங்கும்போது ஒரு வாக்கியம் வந்து முடிவில்லாத வாக்கியமாக இருக்குது. இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அங்கே சுப்த ரூபம்னு சரியான வாக்கியம் இதை எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ யக் ஏ கித்தாஹே இது ஒரு புத்தகமாக இருக்கிறது. அந்த இருக்கிறதுன்றதுக்கு நம்ம இது அப்படியே எடுத்து எழுதி ஹே போட்டு நம்ம இந்த கோடை எடுத்து அப்படியே எழுதுகிறோம். அவ்வளோதான். இப்போ இருக்கிறதுன்னு வந்தால் தான் அந்த வாக்கியம் வந்து முடிவடையுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி இது ஈஸியாக நம்ம எழுதலாம். மொத்தம் வந்து இதில் வந்து 6 கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 5 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். ஒன்றுக்கு ஒவ்வொரு மார்க்கு. 11th ரோமனில் வந்து இங்கே வந்து பாத்சீத்துன்னு கொடுத்துருக்காங்க. பாத்சீத் அப்படின்னா வந்து கான்வெகேஷனு. இங்கே வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் அஸ்பத்தால் டாக்டருங்க அஸ்பத்தால் அப்படின்னா வந்து ஹாஸ்பிட்டலு. ஆஸ்பத்திரியில் வந்து மருத்துவர் வந்து என்ன பேசுகிறாரு, மருத்துவர்னா டாக்டர் வந்து என்ன பேசுகிறாரு, இல்லாட்டிக்கு என்ன ஒரு பாய் வந்து டாக்டர் வந்து கூப்பிட வந்திருப்பான். இந்த மாதிரி என் சிஸ்டருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு அது கான்வெகேஷனை ஃபுல்லாக எல்லா கான்வெகேஷனுமே நடத்தியிருக்கேன். நீங்கள் அதை ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக அதுக்கு வந்து மொத்தம் டோட்டல் வந்து மருத்துவரை வந்து ஒரு 5 சென்டென்ஸ் வரும். லடிக்கை பற்றி 5 சென்டென்ஸ் ஈஸியாக நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஒன்றுக்கு வந்து 2 மார்க்ஸு. நம்ம வந்து ரொம்ப ஈஸியானது தான். நீங்கள் வந்து கஷ்டம் நினச்சி விட்டுறாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கமல்க்கு துக்கானே. அப்போ கமல் அப்படின்னா வந்து களம் அப்படின்னா வந்து பேனான்னு அர்த்தம். வந்து பேனா கடையில் வந்து கடைக்காரரும் பேனா வாங்க போகிறவங்களும் எப்படி என்ன பேசுகிறாங்க அப்படின்றது இங்கே கான்வெகேஷன் கொடுத்துருக்காங்க. எது தெரியுமோ அதை வச்சு நீங்கள் வந்து எழுதலாம். ஒன்றுக்கு வந்து 10 மார்க்ஸு. அடுத்து 12th ரோமனில் வந்து உல்லாஸ் யாத்திரா அப்படின்னா வந்து வந்து டூர் போகிறத பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. லெட்டர் ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து டோட்டலாக வந்து 2 கொடுத்துருக்காங்க. யானா அல்லதுன்னு அர்த்தம். இது தெரிஞ்சால் இது எழுதலாம், அப்படின்னா இது எழுதலாம். இந்த நம்பரை போட்டு எது தெரியுமோ அதை போட்டு நீங்கள் ரைட் பண்ணுங்கள். செகண்ட் வந்து புஸ்தகம் பற்றி கேட்டிருக்காங்க. பேச்சினை வாழை அப்படின்னா வந்து புத்தகம் வந்து விற்பனையாளர் கம்பெனிக்கு வந்து நம்ம வந்து ஆர்டர் பண்ணி புத்தகம் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்டர் பண்ணி கேட்குறோமில்ல, அதை பற்றி தான் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே லெட்டர் ரைட்டிங் எல்லாமே ஈஸியானது தான். இதுக்கு வந்து 10 மார்க்ஸு. 13th கிசி ஏக்கு
शीर्षक एक निबंध लिखी निबंध அப்படின்னா கட்டுரைன்னு அர்த்தம். மொத்தம் வந்து 3 கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் எஸ்ஸே இது கொடுத்துருக்காங்க, மேரா நகர் கொடுத்துருக்காங்க. மேரா நகர்னு எங்கள் நகரம் அப்படின்ற மாதிரி நம்ம சென்னை, சேலம், திருச்சி அந்தந்த சிட்டி வச்சு நம்ம வந்து எழுதலாம். இதுக்கு வந்து 10 மார்க்கு. செகண்ட் வந்து லால் பகதூர் சாஸ்திரி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாக்னா வந்து டைகர் புலியை வச்சு கொடுத்துருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டும் தேர்டும் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. திரும்ப கேட்டுட்ருக்காங்க. நல்லா தருவாக படித்து டெஸ்ட் எழுதி பார்த்துருப்பாங்க. இனி ஒன்று மட்டும் நீங்கள் எழுதினா போதும். இதில் 10 மார்க்ஸு. फोर्टीन्थ வந்து अपनी பிராந்திய பாஷாமி அனுவாத் கீஜே. பிராந்திய பாஷானா உனக்கு தெரிஞ்ச மொழியில் வந்து நீங்கள் மொழியாக்கம் எழுதலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம், நீங்கள் அது இங்கிலீஷில் வேணாலும் எழுதலாம். அப்படி இல்லை அப்படின்னா தமிழ் மொழியில் கூட நீங்கள் வந்து மொழியாக்கம் செஞ்சுக்கலாம். ஒன்றுக்கு வந்து இதுக்கு வந்து மார்க் வந்து 5 மார்க்கு. லாஸ்ட் ஒன் வந்து ஹிந்தி மே அனுவாத் கீஜே. அப்போ வந்து ஹிந்தியில் தான் நீங்கள் வந்து மொழியாக்கம் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஹெட்லைன்ஸில் சொல்லியிருக்காங்க. அவங்க பாரு ஆங்கிலத்திலும் கொடுத்துருக்காங்க, தமிழ் மொழியிலும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், இதை வச்சு நம்ம வந்து 1 நிமிடம் இருக்குது. இப்போ ஹிந்தியில் வந்து 1 நிமிடம் வரை அப்படின்னா 1 மினிட் தக்குனா வரைன்னு அர்த்தம். அந்த மாதிரி நம்ம ஹிந்தியில் வந்து அதே நெக்ஸ்ட் வந்து நாங்கள்லாம் ஹம்முன்னு எழுதலாம். இருவரும் அப்படின்னா வந்து இருவரும் தோ அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ரைட் பண்ணி இந்த மாதிரி ஹிந்தியில் நம்ம எழுதலாம். ஈஸியாக நம்மளோட மார்க் வந்து 10 மார்க்ஸ் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட்டு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நாங்கள் அப்பப்பயே தெரிவிக்கிறோம். நன்றி, தன்யவாத்.